நேர்களே, தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக அளவிலையும் சரி தேசிய அளவிலும் சரி மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருப்பது தமிழகத்திற்கும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிதிக்கான ஒரு போராட்டம் தான். இது ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடி போக வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ஃபண்டுக்கான சண்டை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா வெகு சமீபத்தில் தான். ஸோ இதனுடைய பின்னணி என்ன, இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சையுடைய இந்த பேசிக்ஸான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அரசியல் களமாகும் கல்விக்களம் நடப்பது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தற்போதைய சூழலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனே வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கு. நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்கலைன்னா தமிழகம் இழக்கப் போவது 5000 கோடி ரூபாய் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தரப்பிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய சூழலாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் முன்னோடியாக ஆரம்ப புள்ளி அப்படின்றத நாம பார்க்கும்போது சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் தான் கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஏற்கனவே நிலவரத்தில் இருந்த ஒரு 4 வெவ்வேறு திட்டங்களை ஒருங்கிணைச்சு ஒரே குடையின் கீழ் இந்த கல்வியை கொண்டு வருவதற்கு வழியாகத்தான் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது அவங்களுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2021 முதல் மார்ச் 31, 2026 இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் வெவ்வேறு தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த கல்வி இது எல்லாத்தையுமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அதை ஹோலிஸ்டிக்காக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்காக எவ்வளவு நிதியான இந்த மதிப்பீடு செய்யப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2,94,283.04 கோடி ரூபாய். இந்த அளவில் பிரம்மாண்டமாக செயல்படுத்த உள்ள ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கிறது. செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு பண்றாங்க இந்த திட்டத்தின் கீழ். அதன்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பங்கு இதில் எவ்வளோன்னு பார்க்கும்போது 60% நிதி வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து வழங்குது. மாநில அரசு வந்து 40% நிதியை வந்து வழங்குது. இப்படிதான் அந்த திட்டமானது வகுக்கப்பட்டது. இதன் கீழ்தான் பல்வேறு மாநிலங்களும் பயன்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது நாடெங்கும் 11.6 லட்சம் பள்ளிகள், 15.6 கோடி மாணவர்கள், 57 லட்சம் ஆசிரியர்கள், இந்த அத்தனையையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததுதான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான். இது இந்த திட்டமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை. எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு வந்தபோதுதான்.